எந்தெந்த தேதியில மறுபடியும் எங்களுக்கெல்லாம் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். எந்தெந்த தேதியில, எந்தெந்த மாவட்டத்தில அந்த கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக இருக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே தமிழ்நாட்டில சில நாட்களா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். டெல்டா மாவட்டத்தில விட்டு, விட்டு மழை வந்து கொண்டே இருக்கு. இதற்கப்புறம் தான் நமக்கு தீவிரமான மழை நம்ம எதிர்பார்க்க போறோம். ஏன்னா டிசம்பர் 29, 30, 31 மற்றும் ஜனவரி முதல் வாரங்கள்ல மழை குறித்து ஏற்கனவே நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம், கடந்த நாட்களாக. ஏன்னா, இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரைக்கும், இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலியில வெள்ளப்பெருக்கு முடிந்தவுடன் எங்க மழை வருங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். டெல்டா மாவட்டத்துக்கு மிக, மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியா இருக்கும். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இந்த பகுதிகளுக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அடுத்து வரும் நாட்கள்ல கணிசமாக அதிகரித்து, பின்னர் டிசம்பர் இறுதி வாரங்கள்ல பலத்த மழை வெளுத்து வாங்கி விட்டுரும். இப்ப டெல்டா மாவட்ட மக்கள் நீங்க எச்சரிக்கையா தான் இருக்கணும். ஏன்னா, அடுத்த மழை பொழிவு உங்களுக்கு தான் அப்படிங்கிற தகவல நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். சென்னையிலயும் மழை வர வாய்ப்பு இருக்கு. சென்னையில அதுக்கப்புறம் அவ்வளோதான் போல. மிக்ஜாம் புயல் தான் கடைசி மழை போல தெரிகிறது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருக்கீங்க. மிக்ஜாம் புயல் தான் கடைசி மழைங்கிறது இல்ல. ஜனவரி முதல் வாரத்தில அடுத்த மழை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உங்களுக்கும் அறிவிப்புகள் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம டேட் எல்லாமே நோட் பண்ணிட்டு போங்க. உறுதியான மழை பொழிவு வரக்கூடிய டிசம்பர் 29ல தொடங்கி ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும் இந்த மழையானது தமிழ்நாட்டில நீடிக்கும். அதுல எந்தெந்த மாவட்டத்துல எப்பப்போ கனமழைங்கிறத நம்ம தெளிவா பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப இன்றைக்கு, நாளைக்கு மழை பொறுத்தவரைக்கும் லேசான மழை, மிதமான மழை இப்படி தான் நம்ம சில பகுதிகள்ல எதிர்பார்க்க முடியும். இப்ப டெல்டா பகுதிகளுமே எடுத்துக்கிட்டோமே கூட நமக்கு லேசான மழை, மிதமான மழை தான் கிடைக்கும். அது எந்த தேதியிலிருந்து இந்த மிதமான மழையெல்லாம் மிக கனமழையா மாறும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். டிசம்பர் 29லிருந்து ஜனவரி 6 வரை அடுத்த சுற்று மழை பொழிவு தயாராகி இருக்கிறது. தமிழ்நாட்டில அடுத்த சுற்று மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக இப்ப சொன்ன மாவட்டங்கள்ல கனமழை கொட்டி தீர்க்கும். தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இந்த பகுதிகளுக்கு அடுத்த சுற்று மழையில மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அதேபோல தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கு மறுபடியும் மழை வரப்போகிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் எங்களுக்கு திரும்பி ரெயின்ஃபால்லாம் வருமா ப்ரோன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கமெண்ட்ல. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில இப்ப தான் எங்களுக்கு ஃப்ளட்லாம் முடிஞ்சுது. ஆனா மறுபடியும் எங்களுக்கு ஏதாவது ரெயின் வர சான்ஸ் இருக்குமான்னு கேட்குறாங்க. ஏன்னா இப்போதைக்கு நமக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில மழை இல்ல. ஆனா டிசம்பர் இறுதி நாட்களிலும், ஜனவரி முதல் வாரத்திலயும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள்ல மறுபடியும் மழை தொடங்க ஆரம்பிக்கும்ங்கிறதுலயும் எந்த மாற்றமும் இல்ல. ஆகவே கடலோர மாவட்டங்கள் தயவு செய்து எச்சரிக்கையா இருங்க. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நீங்க அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம். மழை கிட்ட நாளைய தினங்கள்ல மழை வரும்போது, இன்னைக்கு அவசர அவசரமா எச்சரிக்கை ஆகாதீங்க. அதுதான் உங்களுக்கு நம்ம திருப்பி சொல்றோம். முன்கூட்டியே அறிவிக்கும் போதே உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வது நல்லது. ஏன்னா, அதுக்கப்புறம் நாளைய தினங்கள்ல உங்களுக்கு மழை கிட்ட நெருங்கும் பொழுது தான் எல்லாருமே உங்கள தயார்படுத்திக் கொள்றீங்க. அந்த மாரி பண்ணாதீங்க. ஏன்னா, உங்களுக்கு ஒரு மழை முடிந்ததுக்கப்புறம் இன்னொரு மழை வர்றதுக்கு ஒரு டைம் பீரியட் அதாவது நேரங்கள் எடுத்துக்கொள்ளும் அடுத்த சுற்று மழைக்கு. அதுதான் டிசம்பர் 29லிருந்து ஜனவரி 6 வரைக்கும் இந்த மழை பொழிவுங்க தீவிரமாகுது. அப்போ நமக்கு தூத்துக்குடியில வெள்ளப்பெருக்கு முடிந்த உடனே நமக்கு டெல்டா மாவட்டங்களிலோ, உள் மாவட்டங்களிலோ அடுத்த நாளே நீங்க மழை வரணும்னு எதிர்பார்க்கிறீங்க. ஒரு சுற்று மழைக்கும், இன்னொரு சுற்று மழைக்கும் சற்று நேரங்கள் எடுத்துக்கொள்ளும். ஆனா, அந்த நேரங்கள்ல நம்ம தயாராகிடணும். ஏன்னா, இப்ப சென்னையில ஒரு பெரும் வெள்ளம் வந்தத பார்த்தோம். இப்ப சென்னையில அந்த வெள்ளம் முடிந்த பிறகு, ஒரு நேரம் எடுத்துக்கொண்ட பிறகு தான் நம்ம இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில நல்ல ஒரு மழை தீவிரத்த பார்த்தோம். அதேபோல டிசம்பர் 29லேருந்து ஜனவரி 6 இந்த தேதி காலகட்டங்களுக்குள்ளாக நமக்கு கடலோர மாவட்டங்கள்ல மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகமாக தொடங்கும். அதுல முதலாவதாக டெல்டாவுல மழை பெய்த பிறகு, அடுத்ததாக நமக்கு தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள்ல மழை பெய்ய தொடங்கும். அதுக்கப்புறம் தான் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில ஜனவரி முதல் வாரத்தில இந்த மழையினுடைய தீவிரத்தையும் நம்ம பார்க்க போறோம். விட்டு விட்டு நல்ல ஒரு கனமழை தீவிரம் சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் எச்சரிக்கை வந்து கொண்டிருக்கிறது. அதனால டேட் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான்
வரக்கூடிய பெருமழையிலேருந்து நம்ம தப்பிக்கவே முடியும். ஏன்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, இல்ல பெல் பட்டன கிளிக் பண்ணல அப்டின்னா, உங்களுக்கு சொல்லக்கூடிய வானிலை வராது. அதுக்கப்புறம் நீங்க மழையில மாட்டிப்பீங்க. அதனால சீக்கிரமா உங்க நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க. டேட் எல்லாமே நம்ம அனௌன்ஸ்மென்ட் முன்னாடியே சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் மழை வந்த பிறகு, வெள்ளம் வந்த பிறகு, "இது என்ன ப்ரோ? எப்போ ப்ரோ சொன்னீங்கன்னு?" நெறைய பேர் கேட்குறீங்க. காரணம் சப்ஸ்கிரைப் பண்ணல. அதுதான். அதனால சீக்கிரமா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க. வெதர் அப்டேட்ஸ் 24 ஹவர்ஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. 24 மணி நேரமும் உங்களுக்காகவே நம்ம வானிலை பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதனால சீக்கிரமா வந்து உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் நீங்க வந்து தெரியப்படுத்துங்க. மழை பொழிவுகள் அடுத்த மாவட்டங்கள், அடுத்த எந்தெந்த இடங்கள்ல உங்களுக்கு வந்து இருக்க போதுங்கிற தகவல மிக தெளிவா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்க்கலாம். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு ரெயின்ஃபால் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னைக்கும் நாளைக்கும் சொல்லுங்கன்னு சொல்லி கமெண்ட்ல கேட்குறீங்க. இன்னைக்கும் நாளைக்கும் நமக்கு மழை கிடையாது. ஏன்னா இன்னைக்கும் நாளைக்கும் நமக்கு தமிழ்நாட்டுல வானம் ஓரளவு மேகமூட்டமும், ஏதாச்சும் சில பகுதிகள்ல மட்டும் தான் அந்த லேசான மழை இருக்கும். நம்ம சொல்றது வந்து வரக்கூடிய நாட்கள் ஃபியூச்சர் பிரெடிக்ஷன்ஸ். அதாவது ஏதோ இன்னைக்கு பெய்த மழையோ, ஏற்கனவே பெய்து முடிந்த மழை பத்தி நம்ம என்னைக்குமே பேச மாட்டோம். அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எப்படி நமக்கு வானிலை தமிழ்நாட்டுல இருக்க போது அப்படிங்கிறது தான் இவ்வளோ தெளிவா நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். அதுல குறிப்பா அந்த பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள், எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இடங்கள்லாம் நம்ம சொல்றோம். மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. பரங்கிப்பேட்டை, சிதம்பரம், புவனகிரி, சீர்காழி, தரங்கம்பாடி, காவேரிப்பட்டினம், காரைக்கால், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, வேதாரண்யம் இது கடல் ஒட்டிய பகுதிகள்ல அடுத்து வரக்கூடிய டிசம்பர் இறுதியில பாதிப்புகள் சற்று அதிகமாக இருக்கும். அதைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளும், தஞ்சாவூர், திருவாரூருடைய தெற்கு பகுதிகளிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். இங்க மட்டும் இல்ல, அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம், தொண்டி, தேவியாப்பட்டினம், ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை அதைத் தொடர்ந்து சாயல்குடி பகுதிகள், சாயல்குடி, விளாத்திக்குளம் உள்ளிட்ட இடங்களிலும் விட்டு, விட்டு நல்ல ஒரு மழையினுடைய தீவிரத்த நம்ம பார்க்க போறோம். இங்கெல்லாம் நமக்கு வந்து பாதிப்புகள் சற்று அதிகமா இருக்கும். டிசம்பர் இறுதியில நல்ல ஒரு மழை தீவிரம் வந்து மிக கடுமையாக இருக்கும். நீங்க வந்து இப்பொழுதே நீங்க இந்த கடல் ஒட்டிய பகுதிகள்ல இருக்கிறவங்க முன்னெச்சரிக்கையா இருங்க. சென்னையில பெரிய வெள்ளப்பெருக்க பார்த்தோம். அடுத்து நம்ம தூத்துக்குடியில, அடுத்தபடியா நம்ம டெல்டா மாவட்டங்களிலும் மழை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் எங்கெங்கெல்லாம் மழை வந்து சரியா வரலையோ, அங்கேயும் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு. இதுல ஒரு நல்ல தகவல் என்ன அப்படின்னா, உள் மாவட்டத்திற்கும் இந்த மழை கொடுக்கும். இந்த சுற்று மழை பொழிவு டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்துல வரக்கூடிய இந்த சுற்று மழை பொறுத்தவரைக்கும், உள் மாவட்டத்திலும் சில இடங்கள்ல கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. வெறும் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு மட்டும் கனமழைங்கிறது கிடையாது. உள் மாவட்டத்திற்கும் பரவலாக நமக்கு மழை பொழிவு தீவிரமா இருக்கும். இந்த கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியில ரெயின்ஃபால்லாம் அதிகமா வருமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பா இந்த கிறிஸ்மஸ் முடிந்ததுக்கு அப்புறமா நமக்கு இந்த கடலோர மாவட்டங்கள்ல மழை வர ஆரம்பிச்சிரும். கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி போன்ற இடங்கள்ல இந்த கிறிஸ்மஸ் காலகட்டங்களுக்கு பிறகு இந்த நியூ இயர் வரும்பொழுது, புத்தாண்டு நெருங்கும் பொழுது மழை பொழிவுகள் கடலோர மாவட்டத்தில கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கிறிஸ்மஸ் பொழுது நமக்கு மழை பொழிவுங்கிறது பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டில எதிர்பார்க்க முடியாது. ஆனா நமக்கு புத்தாண்டு அன்று நமக்கு மழை பொழிவுங்கிறது தமிழக கடலோர மாவட்டங்கள்ல கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த டைம் பீரியட் அதாவது எந்தெந்த நேரங்கள்ல உங்களுக்கு அந்த மழை பொழிவுலாம் கிடைக்குங்கிறத மிக தெளிவா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 6 மாவட்டங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். 6 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம். தற்போதைய நிலவரப்படி கனமுதல் மிக கனமழை வந்து உறுதியாக இருக்கும். 6 மாவட்டங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம். இந்த 6 மாவட்டங்களும் கண்டிப்பாக நீங்க வந்து அலர்ட்டா இருக்கணும். டிசம்பர் இறுதியில நமக்கு அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள், அதாவது வங்கக்கடல் பகுதிகள்ல தாழ்வு பகுதிகள் உருவாகுது அப்படிங்கிறதுனால, தமிழக கடலோர மாவட்டங்கள்ல இந்த தீவிரமான மழை பொழிவுங்கிறது நிச்சயமாக வரும். வடகிழக்கு பருவமழை எங்கெல்லாம் குறைவா இருந்துச்சோ, அங்கெல்லாம் கண்டிப்பா மழை வரப்போது. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, நம்ம கண்டிப்பா மழையிலேருந்து தப்பிக்கவே முடியாது. எல்லாருமே 100% சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 100% தமிழ்நாட்டுல மறுபடியும் மழை வாய்ப்புங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. உள் மாவட்டங்களிலும் இந்த ஒரு மழை தீவிரமாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்த சேலம், கரூர், நாமக்கல்லேருந்து பார்க்குறவங்களுக்கும் மழை உண்டு. சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடுலேருந்து நீங்க நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எங்களுக்கெல்லாம் வந்து பனிப்பொழிவு தாங்க ரொம்ப அதிகமா இருக்கு. காலையில பனிப்பொழிவு தான் பயங்கரமா இருக்கு. சேலம், கரூர், நாமக்கல்ல. எங்களுக்கு மழையே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல தெரியப்படுத்தியிருந்தீங்க.
ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ நம்ம தினமுமே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதிகாலையில எங்களுக்கு பனிப்பொழிவு தான் ப்ரோ இருக்கு. மத்தபடி எங்களுக்கு மழையே சரியா வரமாட்டேங்குதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பாக நமக்கு மழை பொழிவுங்கிறது உள் மாவட்டத்திற்கும் தீவிரமடையும்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க மறக்காம லைக் பண்ணாதவங்க சீக்கிரமா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வாங்க. தொடர்ந்து உங்களுக்காகவே நம்ம துல்லியமான வானிலை அறிக்கை எல்லா பகுதிகளுக்குமே நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பல இடங்கள்ல கனமழை வந்து தீவிரமாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக உள் மாவட்டத்திலும் பல பகுதிகள்ல பரவலாக அந்த மழையினுடைய தீவிரமும் நிச்சயமாக இருக்கும். கடலோர மாவட்டங்கள்ல அதிக பாதிப்புகள், உள் மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை மட்டும் நிச்சயமாக பதிவாகிரும். சீக்கிரமா லைக் போடாதவங்க வேகமா லைக் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஒரு 2, 3 பேர் தான் நீங்க லைக் பண்றீங்க. எல்லாருமே நீங்க வந்து 100% லைக் பண்ணணும். வாட்ஸ்அப் சேனல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம். நீங்க ஜாயின் பண்ணுங்கிறவங்க அந்த வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். உங்க கமெண்ட்ஸ்லயும் அந்த லிங்க் வந்துட்டே இருக்கும். மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்கள். ஏன்னா ரொம்ப நேரமா கமெண்ட் செக்ஷன்ல இந்த பகுதிகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, அதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்தில மழை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா அடுத்த தாழ்வு பகுதி வந்து இந்த வழியா வந்து பயணிக்க வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க. ஏன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு நமக்கு அதிகாலை நேரங்கள்ல பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும். டிசம்பர் 25, 26, 27 தேதிகள்ல மேலும் பனிப்பொழிவு தீவிரமடைந்து மிக அதிகமான பனிப்பொழிவாக அதிகாலை நேரங்கள்ல வந்து பார்க்கப்படுது. அந்த விட்டு விட்டு கனமழைங்கிறது கடலோர மாவட்டத்தில இனி வரும் நாட்கள்ல தொடர்ந்து பதிவாக ஆரம்பிக்கும். டெல்டாவுல தொடர் மழை இருக்கு. டெல்டா மாவட்டங்கள்ல தொடர் மழை இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்திலயும் மறுபடியும் நமக்கு அந்த மழை பெய்ய தொடங்கிரும். டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்தில மறுபடியும் மழை ஆரம்பிக்க தொடங்கிரும். தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்கள் பத்தி கேட்டிருக்கீங்க. மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சில இடங்கள்ல லேசான மழை பொழிவுகளும், ஆங்காங்கே மிதமான மழையுமாக சில நேரங்கள்ல வருவதற்கான வாய்ப்புகள். ஆனா மற்றபடி மாவட்டம் முழுவதும் கனமழைங்கிறது இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. மாத இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரங்கள்ல உங்க பகுதிகளுக்கும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமடையும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் மீண்டும் மழை வரும். காயல்பட்டினம், சாத்தான்குளம், குரும்பூர், நாசிரேத்து, திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வரும் நாட்களில் மீண்டும் மிதமானதிலிருந்து கனமழைங்கிறது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் எச்சரிக்கையா இருங்க. மறுபடியும் உங்களுக்கு மழை தொடங்கும் வரும் நாட்கள்ல. திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தென்காசி போற வழிகள்ல கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை. அம்பாசமுத்திரம், ஆலங்குளம் உள்ளிட்ட பகுதிகள். தென்காசியிலேருந்து திருநெல்வேலி போற பக்கம் நல்ல மழை பொழிவு காத்துட்டு இருக்கு வரும் நாட்கள்ல. இந்த பகுதிகள நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு மழை இல்லாம இருக்கலாம். "நோ ரெயின் ப்ரோ எங்களுக்கெல்லாம் மழையே காணோம்னு" சொல்லி டெல்டாவுல இப்ப நீங்க கமெண்ட் போடலாம். உங்களுக்கு தான் அடுத்த ஆபத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். டெல்டா மாவட்டத்திலேருந்து உடனே ஒரு கமெண்ட் போடுறாங்க. "நோ ரெயின் ப்ரோ" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நோ ரெயின்னு சொல்றவங்க, மழையே சரியா வரலன்னு சொல்றவங்களுக்கு தான் அடுத்த மழை இப்ப நம்ம லைவ்ல பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால மழை வரலன்னு சொல்லாதீங்க. எப்போ மழை வருங்கிறத தெரிஞ்சுட்டு போங்க. அந்த டேட்ல கண்டிப்பா நமக்கு மழை வரும். திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து தென்காசி போற வழிகள்ல நெறைய இடங்கள்ல நமக்கு மழை பொழிவுங்க தீவிரமடையும். ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி உள்ளிட்ட பகுதிகளிலும் தீவிரமான மழை பொழிவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. தென்காசி, தேனி பகுதிகள், அதுக்கப்புறம் நீலகிரி, கோயம்புத்தூர் பகுதிகளிலும் விட்டு விட்டு நமக்கு கனமழையினுடைய தீவிரம் டிசம்பர் இறுதி நாட்கள்ல கண்டிப்பாக வரும். கன்னியாகுமரியில இப்போதைக்கு நமக்கு வானம் மேகமூட்டமும், லேசான மழை பொழிவு தொடர்ந்து இருக்கும். அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மழை பொழிவுகள் மிக தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. வங்கக்கடல்ல அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது டிசம்பர் இறுதி நாட்கள்ல உருவாகி, அதன் பிறகு மழை பொழிவுகளும் அதே நாட்கள்ல வரும். 29, 30 மற்றும் 31 தேதிகள்ல நமக்கு மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது உறுதியா நம்ம எதிர்பார்க்கலாம். டிசம்பர் இறுதியில் கனமழை உறுதி அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஜனவரி முதல் வாரங்களிலும் இந்த மழை பொழிவுங்கிறது தமிழக கடலோர மாவட்டங்கள்ல வெளுத்து வாங்கிரும். சென்னையில எப்போ நீங்க அலர்ட்டா இருக்கணுங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். சென்னை மக்கள் அவ்வளோதான் போல இருக்கு மழைன்னு நெனச்சிராதீங்க. கண்டிப்பா கனமழை கிடைக்கும். பாருங்க நேற்றைக்கு வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில தங்கச்சி மடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள்ல கிட்டத்தட்ட 4 சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாகியிருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து மற்றும் நாலுமுக்கு பகுதிகள்ல 4 சென்டிமீட்டர் மழையும், ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை கிடைச்சிருக்கு. சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை நகர பகுதிகள்ல 3 சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாகியிருக்கு. அதைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டங்கள், திருநெல்வேலி மாவட்டங்களில் ஆங்காங்கே மிதமான மழை பொழிவுகள் 1 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகியிருக்கு. தஞ்சாவூர், திருவாரூர்,
இது போன்ற பகுதிகள் ஐயம்பேட்டை, நீடாமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள்ல 1 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாயிருக்கு. லேசான மழை, மிதமான மழை பெய்திருக்கு. அதிகபட்சமா ராமநாதபுரம் மாவட்டத்தில தாங்க நல்ல ஒரு மழை பொழிவு. ராமநாதபுரம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில 4 சென்டிமீட்டர் மழையாக பதிவாயிருக்கு. இது மேலும் வலுப்பெறும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது ஏதோ நமக்கு வந்து 1 நாள், 2 நாள் மழை கிடையாது. இதோ இப்போ மட்டும் தான் மழை வரும். அதுக்கப்புறம் நமக்கு மழை வராது அப்படிங்கிறதுலாம் இல்ல. இதுக்கப்புறமும் நமக்கு மழையினுடைய தீவிரத்த நம்ம அதிகமா பார்க்க தான் போறோம். பல இடங்கள்ல மிக அதிகமாக, மிக தீவிரமான மழை பொழிவுகள் தமிழ்நாட்டுல காத்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். பார்க்கிறவங்க எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் அடுத்த பெருமழையிலிருந்து தப்பிக்க முடியும். 6 மாவட்டங்களுக்கு டிசம்பர் இறுதியில ஒரு எச்சரிக்கை பறந்திருக்கு. அந்த 6 மாவட்டங்கள் பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம். இந்த 6 மாவட்டங்களுக்கு உங்களுக்கு கடும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம். உஷாரா இருக்கணும். அலர்ட் ஆகிடுங்க. இப்பவே அலர்ட் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் பெருமழை வந்ததுக்கப்புறம், "ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பயங்கரமா மழை வருது" அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா அப்போ நம்ம வந்து எச்சரிக்கை ஆக முடியாது. லாஸ்ட் மினிட் அதாவது கடைசி நிமிஷத்துல நமக்கு மழை கிட்ட நெருங்கும் பொழுது, உங்களுக்கு வந்து தயார்படுத்திக் கொள்ள உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குங்கிறதுக்காக தான், முன்கூட்டியே உங்களுக்கு மழை பொழிவுகள் எப்போ, எந்த தேதியில வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இவ்ளோ விளக்கமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். 24 ஹவர்ஸுமே நமக்கு வந்து லைவ் இருக்கு. நீங்க எப்ப வேணாலும் நம்ம லைவ் சேனல்ல வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு மிக முக்கியமான தகவல் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு சில கமெண்ட்ஸ்க்கு மட்டுமே நம்ம ரிப்ளை பண்ண முடியுது. தொடர்ந்து ஆனா எல்லா கமெண்ட்டுக்குமே நம்ம நிச்சயமா ரிப்ளை பண்ணிறலாம். ஏன்னா நெறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்டின்னா, "எங்க ப்ரோ மழை பெய்யுது? பனிப்பொழிவு தாங்க அதிகமா இருக்கு. நாங்களும் மழை வரும்னு எதிர்பார்க்குறோம். இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், சேலம், கரூர்ல மழை வரும்னு எதிர்பார்க்குறோம். ஆனா எங்களுக்கு மட்டும் ஏன் தான் தெரியல, இந்த வருஷம் மழையே எங்களுக்கு வந்து வரவே மாட்டேங்குது." அப்டின்னு சொல்லி நெறைய பேர் வந்து கமெண்ட்ல போடுறாங்க. அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்கள்ல மழை இல்ல. அதுக்கப்புறம் கடலோர மாவட்டங்கள் சென்னையில மிக்ஜாம் புயல்ல வந்த மழை அதுக்கப்புறம் எங்களுக்கு சரியா மழையவே காணோம்னு சொல்லி சென்னையிலேருந்து கமெண்ட் பண்றாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, சென்னையில எல்லா ஏரிகளும் நிரம்பியாச்சு. சென்னைக்கு போதுமான மழை பொழிவு வந்திருக்கு. அத விட கூடுதல் மழையுமே நம்ம வந்து பார்த்தாச்சு சென்னை பகுதிகள்ல. ஆனா இதுக்கப்புறமும் சென்னையில வந்து ஒரு பெரிய கனமழை வருது அப்டின்னா, கண்டிப்பாக வெள்ளப்பெருக்குல தான் வந்து முடியும். எல்லா ஏரிகளும் நிரம்பி போயிருக்கு. சென்னையில மட்டுமே கிட்டத்தட்ட எல்லா ஏரிகளும் நிரம்பி போயிருக்கு. முக்கியமான ஏரிகள் புழல், செம்பரம்பாக்கம் போன்ற மிக மிக முக்கியமான ஏரிகளும் நிரம்பி போயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இனிமே நமக்கு கொஞ்சம் மழை வந்தாலும் ஏரிகள்ல தண்ணீர் திறப்புங்கிறது அதிகமா இருக்கும். அதனால நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் சென்னை மக்கள். உங்களுக்கும் மழை வாய்ப்புகள் அடுத்து எப்போங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஜான்வரி 1 வீக்ல உங்களுக்கு அந்த ரெயின்ஃபால்ங்கிறது அதிகமாகும். அந்த டிசம்பர் 30, 31 அப்புறம் ஜான்வரி 1 வீக்ல பரவலாக இந்த சென்னை பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகும். அதனால உங்களுக்கு மழை இல்ல போல இருக்குன்னு நெனச்சுக்காதீங்க. பருவமழை இன்னும் முடியல. ஜனவரி இறுதி வரைக்கும் பருவமழை காத்துக்கிட்டு இருக்கு. பருவமழை முடியிற வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் கண்டிப்பா அலர்ட்டா தான் இருக்கணும். ரெயின்ஃபால் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. தொடர்ந்து உங்களுக்கு எச்சரிப்புகள் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். எந்தெந்த நாட்கள்ல உங்களுக்கு மழை பொழிவு இருக்குன்னு சொல்லிட்டு. 6 மாவட்டங்கள் எச்சரிக்கை கொடுத்தத நம்ம பார்த்தோம். அடுத்ததாக 20 மாவட்டத்திற்கு கனமழையும், 6 மாவட்டத்திற்கு கனமுதல் மிக கனமழையுமாக தமிழ்நாட்டுல வரும் நாட்கள்ல இருக்கும். அது எந்த டேட்லங்கிறது தெளிவா நம்ம பார்க்கலாம். சீக்கிரமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ. வேகமா சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இவ்ளோ பேர் வந்து நீங்க லைவ் பார்க்குறீங்க. ஆனா ஒரு சிலர் மட்டுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தமிழ் வெத நியூஸ் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் நம்ம சொல்லிடுறோம். அதுக்கப்புறமா உங்க ஃப்ரெண்ட்ஸ், உறவினர்கள் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணணும். மறக்காம நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் டிசம்பர் இறுதியில நல்ல ஒரு மழைய நம்ம பார்க்க முடியும். டெல்டாவுல எங்கெல்லாம் நமக்கு குறைவான மழை கிடைச்சதோ, அந்த பகுதிகள்ல கண்டிப்பாக இந்த கனமழை டிசம்பர் இறுதியில பூர்த்தி செய்யும். டெல்டா கடலோர பகுதிகள் மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கு மறுபடியும் அந்த மழை பொழிவு தீவிரமாகறதுல எந்த மாற்றமும் இல்ல. ரொம்ப அலர்ட்டா இருங்க. கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாட்டுல. சில இடங்கள்ல கனமழை கிடைத்தாலும், சில இடங்கள்ல நமக்கு மிக கனமழையும் வெளுத்து வாங்கி விட்டுரும். பொங்கல் நாட்கள் அன்றும் பரவலாக நமக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. புத்தாண்டு நாட்கள் அன்றும் நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒவ்வொரு பண்டிகை நாட்களிலும் நமக்கு தமிழ்நாட்டுல மழை பொழிவுங்கிறது அடுத்தடுத்து வந்து கொண்டே தான் இருக்கும். அடுத்தடுத்த சுற்று மழை பொழிவும் தயார் நிலையில இருக்கு. ஆனா நம்ம தான் வந்து தயாரா இல்ல. அதனால எல்லாருமே நீங்க வந்து உஷாராகிடுங்க, ரெடியா இருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். மழை தயார் நிலையில் இருக்கு.
அதனால உங்களுக்கு கனமழைங்கிறது கண்டிப்பா வரும். எங்கெங்கலாம் அந்த விவசாயிகள் வந்து சில இடங்கள்ல தண்ணீர் பற்றாக்குறை தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டத்திலருந்து கமெண்ட் போடுறாங்க. எங்களுக்கெல்லாம் சில இடங்கள்ல தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது. இந்த மழை வந்து எங்களுக்கு பூர்த்தி செய்யுமா? அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர்லேருந்து கமெண்ட் போடுறீங்க. கண்டிப்பாக இந்த மழை உங்களுடைய விவசாயிகளுக்கு ஏற்ற அளவு தண்ணீர் பற்றாக்குறைய போக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்றம் இல்ல. மழை பொழிவுகள் அதிகரிக்கும். வரும் நாட்கள்ல மேலும் மழை தீவிரமாகுங்கிறதையும் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் நண்பர்களே.